தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம், முதல் பரிசு அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபா கொடுக்கிறார். ஹைக்கூ கவிதை கொடுக்கிறார். அவனா 2-3 கவிதையை சொல்றேன். முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். இந்த ஜோக்கும் கவிதையும் புரியணும். புரிஞ்சிருச்சா? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியாக போயிருந்தா கொத்தி சாப்பிட்ருக்கோம், ஜோடி ஜோடியாக போதே எப்படி கொத்து? இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? செகண்ட் ப்ரைஸ் தான் சூப்பர். தூண்டில் மீன், அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. மீன் சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு கூட சாப்பிட்ருப்பீங்க. பிடிச்சிட்டாங்க. இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும், நதிக்குள்ளே போவாது, கடலுக்குள்ளே போவாது. கடல் டாட்டா சொல்லுதான், போயிட்டு வாமா அவ்வளோதான் அப்படின்னு. மனசு கலங்கி போச்சுங்க எனக்கு இது படித்து. 3வது கவிதை பாருங்க, அது இன்னும் சூப்பர். சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மனசு வருமா? இனிப்பாயிடுதல்ல? என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். நான் தமிழ் பேச்சிலையும் சொன்னேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எனக்கு தந்திருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்கு தான் தந்திருப்பேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்டீர். என்ன படிமோ? எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான், 40 வயசுக்குள்ள தான் எழுதுது. எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. மனசு என்னமோ பண்ணுதுல? தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். காட்சிப்படுத்துங்க, மனசு அசைஞ்சிரும். இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஆயுசு கூடும், இல்லைன்னா சீக்கிரம் செத்துருவோம். இந்த கவிதைக்கு அது ஒரு கொடுப்பனைங்க. ஒன்று போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா நீண்ட ஆயுள் வரை. இப்போ இதில் போய் சேர போகிறீங்களா இல்லை ஆயுள் கூட போதான்னு பாருங்க. யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். சில்லறை வேணும், கலையும் வேணும். ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் இதை படித்து. தண்டவாளங்கள் சந்தித்து கொண்டன பழைய இரும்பு கடையில். இது பாருங்க, எனக்கு ரொம்ப அழுத நான் இதை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான். பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. 3ஆம் பரிசு பெற்ற கவிதை மந்தையிலிருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம். கிளம்புங்க, மந்தையில் இருந்தது போதும், உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம். செகண்ட் கவிதை நான் சொன்னல, நைட்டில் தூக்கம் வராதுன்னு, அந்த மாதிரி கவிதை. மாடு தொலைந்த இரவு, தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணி ஓசை. நாசமா போச்சு. இது பாருங்க, நாமெல்லாம் நல்லா தூங்குவோம், முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க. மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி.